இன்னைக்கு நாம கத்துக்க போற பாடம் புதுசு. சார், எனக்கு இல்ல, உங்களுக்கு. என்ன இன்ஸ்பெக்டர் உங்க கிளாஸ் வந்துகிட்டு இருக்கார். டேபிள் மேல் வச்சு. இன்ஸ்பெக்டர் வர்றாரு. அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாரும் டிராயிங் நோட் புக் எடுத்து மேல வச்சுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். ப்ளீஸ் சிட் டவுன். வாட் இஸ் த கிளாஸ்? டிராயிங் சார். ப்ளீஸ் கேரி ஆன். ஒரு பொருளை அல்லது ஒரு உருவத்தை நேர்ல பார்த்து அதே மாதிரி வரையறதுதான் நேச்சுரல் ஆர்ட். புரிஞ்சுட்டீங்களா? ஏதோ ஒண்ணு கற்பனை பண்ணி அது அப்படித்தான் இருக்கும் அப்படி நினைச்சு வரையறது இருக்குதே, அது இமேஜினரி ஆர்ட். உதாரணமாக, let me check up. What's your name? பிரபு. You, what's your name? எஸ் ஏ சாத்ரி. Next, what's your name? நந்தகோபால். Come here. உனக்கு எந்த ஆர்ட் பிடிக்கும்? நேச்சுரல் ஆர்ட்டா, இமேஜினரி ஆர்ட்டா? நேச்சுரல் ஆர்ட் சார். உனக்கு பிடிச்ச நேச்சுரல் ஆர்ட் ஒன்று வரைஞ்சு காமி பார்க்கலாம். ஓகே சார். ப்ளீஸ் கம் வித் மீ. எஸ் சார். இன்னும் கொஞ்சம் நல்லா வரையலாம். குட். வெரி குட். வெரி குட். ஏமா, இதெல்லாம் நீ வரைஞ்சதாமா? ஆமா சார். சார், இந்த பள்ளிக்கூடத்துல டிராயிங் வரையறதுல இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். பாட்டு போட்டியில இதுதான் சார் ஃபர்ஸ்ட். வெரி குட். அது மட்டும் இல்ல சார், எல்லா பாடத்திலயுமே இதுதான் சார் ஃபர்ஸ்ட். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன சார்? பாருங்க இத. வெரி நைஸ் சார். குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன். பெரியோர்களே, தாய்மார்களே, வயதானவர்களே, வயதுக்கு வந்தவர்களே, அடுத்த ப்ரோக்ராம் ட்ரம் சோலோ பை மிஸ்டர் மௌனகுரு. வேற யாரும் இல்ல, நானே தான். தேங்க்யூ, தேங்க்யூ. மௌனகுரு, மௌனகுரு. பாப்பா 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 பாப்பா, பொழுது முடிஞ்சா போதும். இந்த மாதிரி பாத்திரம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு டம் டும்பல் அடிச்சிட்டு இருக்க. டேய், என்னடா செய்ய போற? சமையல் செய்ய போறேன். ஓகே. நான் ஒரு நாள் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா வரத்தாங்கா போறேன். என்னது மியூசிக்கு? மியூசிக் தாடி வைக்கிறாங்க. என்னக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ? மியூசிக் டைரக்டர்ஸ் கேள்விப்பட்டது இல்ல? ஹென்றி மன்சினி, ஜூபின் மேத்தா, மோரிஸ் ஷார். புரியலையா? நௌஷத், எஸ்.டி. பர்மன், ஆர்.டி. பர்மன். டேய், என்னடா உளறற? இதுவா விளங்கல? எம்.எஸ். விஸ்வநாதன், இளையராஜா மாதிரி நானும் வரப்போறேன்க்கா. அந்த மாதிரி நீ வர போறியா? என் ராசா படிப்படியா முன்னுக்கு வந்து அது போதும். டேய், ஒரு சந்தோஷமான செய்தி சொல்ல போறேன். என்ன, நீ படம் எடுத்து நான் மியூசிக் போட போறேன்? வாய மூடு. உனக்கும் பாமாவுக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண போறேன். டேய், நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்டா. ஏ ராஜா, ஏண்டா கல்யாணத்துல முகூர்த்தத்துக்கு எப்படி வாசிப்பாங்க? வாசி. அதுக்கு நாயனக்காரன் தான் வரணும். நீ வாசி. நானா? ஐயோ, ஏ ராசா, என் தம்பினா தம்பிதான். அக்கா, ரிசப்ஷனுக்கும் நான் தானே? வாங்க ஜோசியரே. என்னங்க, இவர் யாரு தெரியுதா? இவர்தான் அருள் வாக்கு ஆதி மூலம். ஓஹோ, இவருடைய குருதான் சுருள் வாக்கோ. பார்த்த உடனே பாதி தெரிஞ்சுக்கிட்டேன், பாடணும்னா முழுக்க தெரிஞ்சுக்கிட்டேன். சொன்ன நேரத்துக்கு வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் தட்டோட வந்திருக்கேன். இது பொண்ணு ஜாதகம், இது மாப்பிள்ளை ஜாதகம், அதாவது என் தம்பி ஜாதகம். எல்லாம் பொருத்தமா தான் இருக்கும். எதுக்கு நீங்களே ஒரு தடவை பார்த்து சொல்லிடுங்களேன். இந்தாங்க, கொஞ்சம் இருங்க, நான் போய் காஃபி. என்ன அது இப்படியா சிரிக்கிறது? செனத்தா வைக்கிற மாதிரி. என்னங்க இது? அம்மாவுடைய தம்பி ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்திருக்காங்க. என்னங்க அநியாயம்? நீ ஒண்ணு கவலைப்படாத. பீரோவுல நம்ம மாப்பிள்ள நந்தகோபால் ஜாதகம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டு. ஆஹா, 2ல குரு, 7ல சனி. அருமையான ஜாதகம். இந்த மாமாவோட சேர நேரம் வந்துருச்சு. நாளான குணத்தாலும் மேலான பெண்ணிவள். இந்த பெண்ணோட ஜாதகம் இருக்க கண்ணோட ஒத்திக்க வேண்டிய ஜாதகம். என் பொண்ணுடைய ஜாதகமாச்சா? ஜாதகத்துல கட்டமெல்லாம் மட்டமா இருக்கு. ஜாதகன் பேர் மௌனகுரு. பேருக்கு ஏத்த மாதிரி எல்லா கிரகங்களும் மௌனமாவே இருக்கு. சஞ்சரிக்க மாட்டேங்குது.
லக்கணத்துல செவ்வாய், 7ல கேது. ஏது உருப்படாது போல் இருக்க. இந்த ஜாதகத்து கூட இவர் சங்கீதத்தை மட்டுமே சேர்வார். சேர்ந்து எப்படி பாடக்கூடாது என்பதற்கு இவர் ஒரு எடுத்துக்காட்டாகவே இருப்பார். இதற்கும் பொருத்தம் எப்படி என்று பொடி போட்டு சொல்கிறேன். பொடி நான் தானே போட்டேன். ஏங்க நீங்க பொடி போட்டா நாங்க தும்பணுமா? நான் இப்பவுமே தனியா செய்கிறது இல்ல. ஏங்க அடி இடி பட்டுதா? வீட்டுக்கு போய் வீங்கினா தான் தெரியும். வீங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் ஏன் வீட்டுக்கு போறீங்க? ஏங்க இப்ப நீங்க போட்டது பொடியா வெடியா? பொடிதான் போட்டேன், அது வெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஆச்சா? ஆச்சா, நீங்க பாருங்க. பாக்குறேன். பொதுவாக கிரகங்கள் எல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் இடம் மாறும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கு நிமிடத்திற்குள் இடம் மாறி விட்டதே. அது கிரகங்கள்லாம் சுத்திக்கிட்டே இருக்குதா, மேல வேற ஃபேன் சுத்துது, அதனால சுத்தி இருக்கும். ராசி மாறியது யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஆனால் இந்த ஜாதகத்தை பார்த்தால் ஏதோ பாதகம் நடந்திருப்பது போல் தெரிகிறதே. வாழாத பக்கம் என்ன செய்ய போகிறீர்? நீதி இப்ப பார்க்க வேண்டியது இந்த ஜாதகத்தை தான். அப்படியானால் அதை உமக்கு சரியான உதை. இப்ப என் சம்சாரம் வரும்போது ஏதாவது பல்லவி பாடுனீ, அப்புறம் தலைய ஏயா ஆடு மாதிரி கத்துற? நான் இதையே பார்க்கிறேன். ஆஹா, ஜாதக பொருத்தம் என்றால் இப்படி எல்லாம் இருக்க வேண்டும். 10ல செவ்வாய், 11ல குரு, யோக ஜாதகம். எல்லாம் பிரமாதமா இருக்கா? எனக்கு தெரியும். நான் அப்பவே சொல்லல, எல்லா பொருத்தமும் சரியா இருக்கா? எல்லா பொருத்தமும் சரியாகவே இருக்கிறது. எல்லா பொருத்தம்னா 9 பொருத்தமும் சரியா இருக்கா? சரியாக இருக்கிறது என்று தானே சொல்ல வேண்டும். ஏனென்றால் இங்கே 2 கிரகங்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கின்றன. என்னங்க, என்னமோ உங்க தங்கச்சி பையனை தூக்கி வச்சு பேசுனீங்களே, பாத்தீங்களா? பொத்துன்னு கீழே தூக்கி போட்டாரு. இப்ப என் தம்பியை பத்தி என்ன சொல்றீங்க? என்னத்த சொல்ல, ஜோசியத்தான் ஜாதகம் எல்லாம் பொருத்தம் சரியா இருக்குன்னுட்டாரு. என்னங்க இவ்வளவு கரெக்டா பார்த்து சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றி. என்னங்க நன்றி மட்டும் சொல்லி அனுப்புறீங்க? 100 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க. 100 ரூபா? என் தம்பி ஜாதகத்தை பாத்தீங்கல்ல, 200 ரூபாய். சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஜோசியர் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு மனசு நிம்மதியாச்சு. யாருமா வந்துட்டு போறாங்க? ஜோசியர் வந்தாருமா. உன் ஜாதகத்தையும் என் தம்பி ஜாதகத்தையும் காட்டினேன். 9 பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை என் தம்பி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன். என்னப்பா இதெல்லாம்? அத்தானை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? என்னம்மா செய்யறது? இந்த வீட்டுல உங்க அம்மா வச்சதுதான் சட்டம். எனக்கு எந்த விதமான பவருமே கிடையாது. பேசாம என் சம்சாரத்தோட தம்பியை நீ கட்டிக்க. இதை தவிர வேற வழியே இல்ல. அப்பா, எல்லாருமா சேர்ந்து என்ன பாலும் கிணத்துல தள்ளான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அட பைத்தியக்காரி பெத்த புள்ளைய உன்னை கொண்டுட்டு போய் நான் பாலும் கிணத்துல தள்ளுவேனா? பன்னீர் கிணத்துல தள்ள போறேன். என்னப்பா சொல்றீங்க? அடே சொல்லண்டா. அட ஏமா வருத்தப்படுறீங்க? அம்மா அவங்க தம்பி ஜாதகத்தை கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம ஐயா என்ன பண்ணாரு தெரியுமோ? அந்த ஜாதகத்தை மாத்தி நம்ம நந்தகோபால் ஐயா ஜாதகத்தை வச்சுட்டாரு. அந்த ஜாதகத்தை பார்த்துதான் ஜோசியரும் 9 பொருத்தமும் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டாருமா. எங்க அப்பா இல்ல, அத்தை வாய தரங்க. ஏம்மா? வாய தரங்களேன். எதுக்குன்னு சொல்ல. ரொம்ப இனிப்பான விஷயமோ? ஆமாத்த, ரொம்ப இனிப்பான விஷயம். வந்து ஜோசியர் வந்திருந்தாரு. அத்தான் ஜாதகமும் என் ஜாதகமும் பார்த்து எல்லாம் பொருத்தும் சரியா இருக்குன்னு சொன்னாரு. சரியான பொண்ணு. வாம்மா. தீர்க்க சுமங்கலியாயிரும்மா. ஐயோ அத்தா, அத்தை நான் உள்ள இருக்கேன்னு சொல்லிடாதீங்க. அம்மா, இந்த
என்னப்பா இது? சாத்துக்குடி வெத்தலை பாக்கு. என்ன கல்யாணத்துக்கு போயிட்டு வரியா?